கேரள பள்ளிக்கூடங்கள்ல இனி கடைசி பெஞ்ச் கிடையாது. இந்த மாற்றத்தை ஒரு சினிமா படம் தான் ஏற்படுத்தி இருக்கு. விரிவா தெரிஞ்சுக்கலாமா? இயக்குனர் வினேஷ் விஸ்வநாத் இயக்கிய ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் திரைப்படம் சமீபத்துல வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்துல கேரளால கிராமப்புறத்துல இருக்க ஒரு அரசு பள்ளியில நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு. பள்ளி தேர்தலை மையமா கொண்டு இந்த படம் இயக்கப்பட்டு இருக்கு. அதுல மாணவர்கள் இடையேயான நட்புறவு, மகிழ்ச்சி, அவ்வப்போது ஏற்படும் மோதல்கள் அழகா படமாக்கப்பட்டு இருக்கு. வழக்கமா பள்ளிகள்ல மாணவர்கள் பெஞ்சுகள்ல வரிசையா உட்கார வைக்கப்படுறது வழக்கம். முதல் வரிசை, 2ஆம் வரிசை, 3ஆம் வரிசைன்னு தொடர்ந்து பெஞ்சுகள் போடப்பட்டு இருக்கும். முதல் வரிசைய மாதிரி கடைசி வரிசையும் இருக்கும். படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் முன் வரிசையிலையும், படிப்புல பின்தங்கிய மாணவர்கள் கடைசி வரிசையிலையும் அமர வைக்கப்பட்டு இருப்பாங்க. இந்த வரிசை முறை என்பது மாணவர்கள் மத்தியில வேறுபாடுகளை ஏற்படுத்துவது வழக்கம். அந்த வேறுபாடுகளை மாற்றும் நோக்கத்தோட தான் இந்த படத்துல பள்ளி வகுப்பறையில அரைவட்ட வடிவுல மாணவர்களுடைய இருக்கை அமைக்கப்பட்டு காட்சிகள் வைக்கப்பட்டு இருக்கு. அரைவட்ட வடிவுல இருக்கைகள் போடப்பட்ட வகுப்பறையில ஆசிரியர் நடுவுல நின்று அனைத்து மாணவர்களையும் நேரடியா பார்த்து பாடம் நடத்தும் கருத்து தான் இந்த படத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்த படம் வெளியான பிறகு மாணவர்களுடைய பெஞ்ச் இருக்கை அமைப்பு தொடர்பான காட்சிகளுக்கும் அது வலியுறுத்தும் கருத்துகளுக்கும் வரவேற்பு அமோகமா கிடைச்சிருந்துச்சு. அந்த படத்துல உள்ள காட்சிகளின்படி இதுவரைக்கும் கேரளால இருக்க 6 பள்ளிகள்ல மாணவர்கள் பெஞ்ச் இருக்கை முறை அரைவட்ட வடிவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதாவது இனி கடைசி பெஞ்ச் இல்லை என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கேரளால இதுவரைக்கும் 6 பள்ளிகள்ல இருக்கை முறை மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பள்ளிகள்ல இத்தகைய இருக்கை முறை மாற்றம் என்பது புதியது கிடையாது. கடந்த 1994ஆம் ஆண்டு மத்திய அரசு 6 மாநிலங்கள்ல ஆரம்ப கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களுடைய இருக்கை முறை மாற்றத்தை அமல்படுத்த அறிவுறுத்தி இருந்துச்சு. ஆனா அப்போ பள்ளி நிர்வாகத்தினர் யாரும் அதை அமல்படுத்த முன் வரல. இப்போ இந்த திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கம் காரணமா கேரளால இருக்க பள்ளிகள்ல இத்தகைய மாற்றம் அமலுக்கு வர தொடங்கி இருக்கு. இது தொடர்பா அந்த படத்தை இயக்கிய வினேஷ் விஸ்வநாத்தும் தன்னுடைய മகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு. നമസ്കാരം, എൻ്റെ പേര് വിനേഷ് വിശ്വനാഥ്. സ്ഥാനാർത്ഥി ശ്രീകുട്ടൻ എന്ന് പറയുന്ന പടത്തിന്റെ ഡയറക്ടറാണ് ഞാൻ. ഇത് നമ്മൾ RVVHS വാളകം സ്കൂളിന്റെ ഫ്രണ്ടിലാണുള്ളത്. ഇവിടെ വന്നത് ഒരു പ്രത്യേക ഒരു സന്തോഷം നിറഞ്ഞൊരു കാഴ്ച കാണാനാണ്. നമ്മുടെ പടം മുന്നോട്ട് വെച്ച ഒരു ചേഞ്ച് ശ്രീ KB ഗണേഷ് കുമാർ സാർ നമ്മുടെ പടം കാണുകയും അതിന്റെ ക്ലൈമാക്സിൽ നിന്ന് അത് ഇൻസ്പയർ ആയി നമ്മുടെ സിനിമയിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന ഒരു ചേഞ്ച് ഈ സ്കൂളിൽ അപ്ലൈ ചെയ്യുകയും ചെയ്തിട്ടുണ്ട്. ഇവിടുത്തെ ബെഞ്ചിങ് സിസ്റ്റം നമ്മുടെ സിനിമയുടെ ക്ലൈമാക്സിൽ നിന്ന് ഇൻസ്പയർ ആയി ഒരു സെമി സർക്കിൾ ഷേപ്പിലാക്കി അതിൽ കുട്ടികളും അധ്യാപകരും ഒക്കെ ഹാപ്പിയാണെന്ന് അറിയുമ്പോൾ ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. ഇങ്ങനെയൊരു ചേഞ്ച് നമ്മുടെ സിനിമ കൊണ്ടുവരണമെന്ന് നമ്മുടെ ആഗ്രഹമായിരുന്നു. പക്ഷേ അത് സാധ്യമാവും എന്ന് വിദൂര ഇന്ത്യയിൽ പോലും ചിലപ്പോൾ ഉണ്ടായിരുന്നില്ല. അത് നടന്നു എന്നുള്ളതിൽ ഭയങ്കര സന്തോഷവും അഭിമാനവും.